எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது 6வது மற்றும் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 5, 6, 7. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எவ்விடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டிருக்கிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. இங்கே பார்க்கும் பொழுது ஒரு மனிதரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற விதத்தையும் அவர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற விதத்தையும் இந்த இடத்துல ரொம்ப அழகா பார்க்கிறோம். சிலரை கர்த்தர் தெரிந்து கொள்கிற விதம் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தப்படலைன்னா அவங்க அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். யோவான் ஸ்நானனை கர்த்தர் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே பார்க்கும் பொழுது எரேமியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னமே, இன்னும் கன்சீவ் ஆகல, அதுக்கு முன்பதாகவே இந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை கொடுக்க போறேன், அந்த குழந்தை இப்படியா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவை அவன் தாயின் கருவிலே தோன்றுகிறதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த பெண்ணுக்கு பிறகு போகிறதான இந்த பிள்ளை இப்படி இருக்கும். அப்போ இது அவனுக்கு தோன்றவே இல்லை. அதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் அவரை குறித்து தெரிந்து கொண்டாராம். அதன் பிறகு தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவரை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் இருக்கும்படி தேவன் அழைத்தார். இது சொன்ன உடனே எரேமியாவுக்கு பயங்கர தடுமாற்றமா இருக்கும். நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன்னா, அப்போ ரொம்ப யங்கர் ஸ்டேஜா இருந்திருக்கணும். ரொம்ப சிறு பிள்ளைன்னா 5 வயசு 10 வயசுன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு விவரம் அறியாத, இன்னும் ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய காரியங்களிலே கற்று தேறின ஒரு நிலைமையில் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறு பிள்ளையாக அவர் இருக்கிறதாக அவர் உணர்கிறார். அதனாலதான் அந்த சிறு பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நான் பேச அறியேன் ஆண்டவரே, என்னால பேச தெரியாது. அப்போ அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற ஜாதியின் இடத்துல எல்லாம் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ அவர்களுக்கு முன்பாய் நீ பேசு அப்படின்ட்டார். அப்ப இந்த இடத்துல நம்மை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாகவே இந்த குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறக்கும், அது எனக்காக வாழும், எனக்காக காரியங்களை நடப்பிக்கும் என்று சொல்லி நம்ம தோன்றுகிறதற்கு முன்பதாகவே நம்மை குறித்த ஒரு டிசைன், ஒரு திட்டம் கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறது. தோன்றின பிறகு நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நம்மை அப்பொழுதே நம்மளை பிராண்ட் பண்ணிடுறார். இவன் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி, இவனுடைய லைஃப் இப்படி இருக்கும், இவன் இப்படி வாழுவான், இவனுடைய காரியம் இப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் ஏற்கனவே திட்டம் பண்ணி விடுகிறார். ஏற்கனவே அவர் திட்டமிட்டபடி ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவர்களை அழைக்கிறார். அழைத்து தன்னுடைய திட்டத்தை அவன் சின்ன வயசாக வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் இன்னும் வரலன்னா கூட ஆண்டவர் அதை வந்து வெளிப்படுத்தல. அதை அறியக்கூடிய, புரியக்கூடிய வயது இன்னும் வரலன்னா கூட, அந்த அனுபவம் வரலன்னா கூட ஆண்டவர் அதை தெரியப்படுத்தும் பொழுது நம்ம பயப்படுறோம். ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை பார்க்காத, உன்னுடைய பொசிஷனை நீ பார்க்காத, உன்னுடைய பேக்ரவுண்டை நீ பார்க்காத, உன்னுடைய
அனுபவம் இல்லாத காரியத்தை நீ பார்க்காத. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நீ பார்க்காத. எனக்கு அனுபவம் இல்லையே, எனக்கு காரியம் இல்லையே, எனக்கு எதுவும் தெரியாதே, வேத அறிவு இல்லையே, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், ஆவிக்குரிய குறைவுகள், அதெல்லாம் பார்க்காத. உன்னை அனுப்புறது நான் தான் உன்னை அழைச்சேன். நான் தான் உன்னை தோன்றும் முன்பதாகவே உன்னை தெரிந்து கொண்டேன். நான் தான் உன்னை அறிந்தேன். நான் தான் நீ எப்படி இருக்கணும்னு தீர்மானம் பண்ணேன். நான் தான் உன்னை அழைக்கிறேன். நான் தான் உன்னை அனுப்புறேன். நான் தான் உன்னை பயன்படுத்தவும் செய்வேன். எல்லாமே நான் தான் செய்வேங்கிறாரு. அப்போ ஆண்டவர் இந்த காரியத்திலே ஒருவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைக்கிற தேவ திட்டம் என்பது ரொம்ப விசேஷமானது. அது விலையேற பெற்றது. அதை நம்ம கேட்டு வாங்குறது கிடையாது. ஆண்டவருடைய அழைப்பும் தெரிந்து விடுதல் எல்லாம் கேட்டு வாங்கவே முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க கேட்டு வாங்கிட்டு வந்தெல்லாம். அதெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே கிருபைதான். ஒரு மனுஷன் கேட்டான், ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் நான் உங்களை பின்பற்றுவேன். ஆண்டவர் அவனுக்கு சொல்லிட்டார். அவனுக்கு நினைச்சிட்டான், கேட்டா செலக்ட் ஆயிடுவோம், கேட்டு வாங்கிட்டு போயிடலாம் நினைச்சான். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, நீ போயிட்டு வான்ட்டாரு. கேட்டெல்லாம் வாங்க முடியாது. இது ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஆண்டவர் தான் நம்மை தகுதிப்படுத்துகிறார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நீங்க லூக்கா 9ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில வரும். இப்ப நான் சொன்னேன் இந்த சம்பவம். இதுல அடுத்து 2 மனுஷன் வருவான். இன்னொரு மனுஷனை பார்த்து, நீ என்னை பின்பற்றி வானுவார். நான் வீட்டுக்கு போய் நான் வீட்டார் இடத்துல உத்தரவு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவனுக்கு சொல்லிடுவார், கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்தை உகந்தவன் அல்ல அப்படின்றார். இன்னொருத்தனையும் கூப்பிடுவாரு. அவன் சொல்லுவான், முதல்ல நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா, தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, கடமை முடிச்சுட்டு வரேன், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்குது, தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வான்றுவார். அப்போ இந்த 2 பேருடைய வாழ்க்கை பாருங்க. 2 பேருமே முதல் ஆள் வரேன்னா அவனை ஏற்றுக்கல, வந்துட முடியாது. 2வது ஆளும் 3வது ஆளும் கூப்பிடுறாரு. ஆனா 2 பேருமே மறுக்கிறாங்க. அதை மறுக்கிறவங்களையே ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றாருன்னா, மறுக்காமல் அர்ப்பணிக்கிறவர்களுக்கு கர்த்தர் எவ்வளவு கிருபை கொடுப்பார் என்பதை நான் கவனிக்கிறோம். தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வரேன், வீட்டுல போய் பர்மிஷன் கேட்டு வரேன், இவங்களுக்கே ஆண்டவர் அவங்களையே ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவரால் யூஸ் பண்ண முடியுதுன்னா, ஆண்டவருக்கு முற்றிலும் அர்ப்பணித்து ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு ஆயத்தம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வருகிறவர்களை ஆண்டவர் எவ்வளவு கிருபையாய் தம் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஆண்டவரோடு உங்கள் வாழ்க்கை எப்பவுமே இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சித்தம் உங்கள் லைஃப்ல ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு. அது ஒருபோது நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் அந்த தேவ சித்தத்தை நமக்கு ஏற்கனவே பிளான் போட்டார். தாயின் கருவில் தோன்றுகிறதற்கு முன்பதாகவே திட்டமிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே அதுதான் நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது. அந்த திட்டம் தான் அவரை தொடர்ந்து அவரை தேட வைக்கிறது. அந்த திட்டம் தான் அவருக்காய் வாழும்படி வாஞ்சையை கொடுத்திருக்கிறது. அந்த திட்டம் தான் அவரை அனுதினமும் அவரை துதிக்கணும், அவரோடு கூட இருக்கணும் என்ற உணர்வை தந்திருக்கிறது. அவருடைய அந்த திட்டம் தான் அவருக்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஏக்கத்தை கொடுக்கிறது. அந்த திட்டம் தான் நம்மை ஜெபிக்க இழுக்கிறது. அந்த திட்டம் தான் நம்மை வேதத்தை வாசிக்க வைக்கிறது. அந்த திட்டம் தான் தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்க வைக்கிறது. எல்லாமே அந்த தேவ திட்டத்துலதான் இருக்கு. அப்ப அந்த தேவ திட்டம், அதற்கு நம்ம பூரணமாய் சரண்டர் பண்ணி அவருடைய திட்டத்திற்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் நிற்போமானால் மெய்யாகவே நாம் பாக்கியவான்கள்.
எரேமியாவுக்கு ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுக்கும் போது அவன் பயந்தான். இவன் முதல்ல நான் சொன்ன அந்த 2 பேர் மாதிரி கிடையாது. அவங்கள மாதிரி ஒரு ப்ரிப்பேர்ட் ஆன்சர்லாம் சொல்லல. பயந்தான். ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், பேச தெரியாத ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படியே யோசிக்காத, நான் உன்னை அனுப்புறேன், நான் உன்னை பேச வைப்பேன். மோசே கூட இப்படிதான், நான் பேச அறியேன், திக்குவாய் மந்தமா நான் உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் கேட்டார், ஊமையனை யார் படைச்சது? அவன் என்ன நடத்தலையா? ஊமையனையே நடத்தும் போது திக்குவாயினால உன்னை நடத்த முடியாதா? அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு ஊமையனா இருக்கிறவனே செய்கை காட்டி அவன் வாழ்க்கையை நடத்துறானே, அவனை நடக்க வைக்கிறனே. அப்படி இருக்கும் பொழுது திக்குவாய இருக்கிற உன்னை வச்சு என்னால செய்ய முடியாதா? அப்போ உன்னிடத்துல இருக்கிற அந்த திக்குவாயோடைய நீ வா, நான் உன்னை பேச வைப்பேன். அதே இப்படி சின்ன பிள்ளையா இருக்கிற இதே ஸ்டேட்டஸ்லயே நீ வா, உன்னை நான் பேச வைப்பேன். எரேமியா தீர்க்கதரிசியாய் வந்த காலம் சாதாரணமான காலம் கிடையாது. சிதேக்கியா போன்றதான ராஜாக்கள், ஆண்டவரை அறியாத யூத ராஜாக்கள் இருந்த ஒரு காலகட்டம் அது. ஆண்டவரை விட்டு விலகின மனுஷர்கள் இருந்த காலகட்டமும் இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலே பாவம் பெருகியிருந்த பொழுது ஜனங்களை எச்சரிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு கர்த்தருடைய வாயாய் நிற்கும்படி அவன் அழைக்கப்பட்டவன். அதனால ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நான் உனக்கு கட்டளையிடுகிறதெல்லாம் பேசு, தைரியமா பேசு. உனக்கு விரோதமா எழும்புவாங்க, ஆனா ஒருவருடைய மேற்கொள்ள மாட்டார்கள் என்று கடைசியில நான் கூட இருக்கிறேன். அதனால இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று முற்றிலும் ஒப்புக் கொடுத்து தேவ சித்தத்தின்படி நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இருக்கிறது ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய வேலையை செய்து முடித்தவர்களாக நாம் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருடைய வேலையை நாம் செய்து முடிக்கணும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தேவ திட்டத்தை எல்லாம் முழுவதுமாய் நாம செய்து முடிக்கணும். அதற்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். அந்த தேவ திட்டத்திலே தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுவதற்கு ஏற்ற விதத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்தால் போதும், மீதி காரியத்தில் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் மகிமையாய் நடத்த அவர் கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னீங்க அப்பா. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் நீ பேசு என்று சொல்லியிருக்கீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை குறித்து நீங்க வைத்திருக்கிற மேலான நினைவுகள், மேலான வழிகள், மேலான திட்டங்கள் எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் எங்களை குறித்து வைத்திருக்கிற உன்னத நோக்கத்தை போல வேறொரு நோக்கம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அப்பா. அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய திட்டத்திற்கு முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை எப்படி நடத்த சித்தமா இருக்கிறீங்களோ அப்படி நடத்துங்க. அப்படி நாம மகிமைப்படட்டும், நம்முடைய ராஜ்யம் வெளிப்படட்டும், சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவதற்காக சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரை சோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.